அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 7 பகுதி 1. காலை சிற்றுண்டிக்குப் பிறகு வேரா கிளர்தனை சந்தித்து எம்லி பிரெண்ட் இருவருமாக மறுபடியும் கிளம்பி மலை உச்சி வரை போய் ஏதாவது மோட்டார் படகு வருகிறதா என பார்க்க வேண்டும் என்று ஆலோசித்தார். வேரா பூரணமாய் சம்மதித்தார். காற்று புதுப்பொலிவு அடைந்திருந்தது. சின்ன சின்ன வெள்ளை நுரை கூட்டங்கள் அலைகளின் உச்சியெங்கும் தோன்றி மறைந்தன. எங்கும் மீன்பிடி படகுகள் இல்லை. இயந்திர படகு குறித்து அறிகுறி எதுவும் தென்படவில்லை. ஸ்டிக்கிள் ஷேவன் கிராமம் இங்கிருந்து துளியும் தெரியவில்லை. அதன் பின்னணியில் வான்முட்டும் அளவு செழித்திருந்த சிகப்பு பாறை மலையும் அதன் முகடும் மட்டுமே தெரிந்தன. இவை கடற்கரையே விழுங்கிவிட்டது போல அங்கிருந்த அனைத்தையும் மறைத்து கொண்டு விளங்கின. நேத்து நம்ம எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து இறங்கி விட்டுட்டு போனவனை பார்த்தப்போ மிகவும் நம்பிக்கையானவனாதான் தோணுச்சுது என்று சொன்னார் எமிலி. இன்னைக்கு காலையில இத்தனை நேரை கடந்தும் அவன் வராம இருப்பது விளக்க முடியாததாய் இருக்கு. வேறே பதில் பேசவில்லை. உள்ளூர வளர்ந்து கொண்டே போன திகிலை அடித்து நிறுத்த முயன்று கொண்டிருந்தார் அவர். அடங்குடி அடங்கு என தனக்குத்தானே கோபமாய் சொல்லி கொண்டார் வேரா. நீ இப்படிப்பட்டவ இல்லை. எதையும் எப்பவும் தாங்கக்கூடியவ நீ. தாங்கி இருக்க. ஓரிரு நிமிடங்கள் கடந்த பிறகு குரல் உயர்த்தி சொன்னார். அவன் எப்படியாவது வந்துடணும் தான் நான் நினைக்கிறேன். நான் இங்கிருந்து நான் போயே ஆகணும். இதேதான் இங்கிருக்கும் எல்லாருடைய நினைப்பும் பொன்னே என்றார் எம்லி வறட்சியாய். எல்லாமே அசாதாரணமாய் இருக்கு. நடக்கும் எதிலுமே சொல்றேன். துளியாவது அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணல. குறிப்பிட்ட வேராவுக்கு அருகில் சுறுசுறுப்பாய் நின்று கொண்டிருந்த முதிர்கண்ணி சொன்னார். இந்த தந்திரத்தில் சுலபமா என்னையே வளைச்சி போட்டுட்டாங்களேன்னு எண்ணும்போது என் மேலேயே எனக்கே அத்தனை வெறுப்பு வருது வேரா. உண்மையே சொல்கிறேன். அந்த கடிதம் சம்பந்தமே இல்லாத ஓர் அபத்தம். அதை கூர்ந்து படித்தா இப்போ புரியுது. ஆனால் அப்போ எனக்கு அதில் துளி சந்தேகம் வரலையே தெரியுமா. இத்துண்டு கூட வரலை. வந்திருக்காதுதான் புரியுது என முணுமுணுத்தார் வேரா. நடப்பதெல்லாம் நல்லதேன்னு எல்லாத்தையும் நம்பிடுறோம் எம்லி சொன்னார். குளிரால் நடுநடுங்குவது போல் மூச்சுக்காற்றை ஆழ்ந்து நடுக்கமாய் உள்ளிழுத்து கொண்ட வேரா கேட்டார். காலையில் சாப்பிடும்போது சொன்னீங்களே, உணர்ந்துதான் சொன்னீங்களா? கொஞ்சம் புரிகிற மாதிரி தெளிவாக கேளுங்களேன். எதை குறிப்பிட்டு கேட்குறீங்க? வேரா கம்மிய குரலில் சொன்னார். ரோஜர்ஸும் அவன் மனைவியும் சேர்ந்து அந்த கிழவியை சாச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எம்லி பிரெண்ட் சிந்தனையோடு கடலை நோக்கமிட்டார். பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நான் ஸ்திரியமாய் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றார். எனக்கு என்ன நினைக்கிறதுனே தெரியல. எல்லாமும் என் யூகத்துக்கு ஆதாரமாக தான் நிற்குது. அந்த பொம்பளை அடிச்சு பிடிச்சிக்கிட்டு மயங்கின விதம், அந்த ஆள் காப்பி கோப்பைகளை தடர்னு கீழே போட்ட பதறியது எல்லாம் மறக்கலையே. அப்புறம் அது குறித்து அவன் பேசிய பாவம், அதில் உண்மைத்தனம் இருக்கிறதா படலையே. ஓ, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இவ்வாறு எமிலி பேசியதும் வேரா தொடர்ந்தார். ரோஜர்ஸோட பொண்டாட்டி மலங்க வீழ்ச்சிக்கிட்டே இருந்த போக்கு, தன் நிழலை தானே பார்த்தாலே அலறுவா போல. இப்படி ஒரு பொண்ணு சதா சர்வகாலமும் பதறிக்கிட்டே இருப்பதை நான் பார்த்ததே கிடையாதுப்பா. அந்த விஷயத்துல வாழ்க்கை முழுவதுக்கும் அவங்க கிளியிலேயே இருந்துட்டாங்கன்னு படுது. செல்வி எம்லி பிரெண்ட் முணுமுணுத்தார். நான் நர்சரியில் இருந்த போது படித்த ஒரு பதம் வாக்கியம் நினைவுக்கு வருது. ஞாபகம் இருக்கட்டும். நீ செய்த குற்றமே உன்னை தீர்த்து கட்டிவிடும். இதுதான் சாத்தியம். ஆமாம், இது எவ்வளவு உண்மை. ஞாபகம் இருக்கட்டும். நீ செய்த குற்றமே உன்னை தீர்த்து கட்டிவிடும். இதுதான் சத்தியம். அவசரமாய்
ஓடத் துடிக்கும் பரபரப்பில். ஆனா மிஸ் பிராண்ட் பிராண்ட் அப்படின்னா இதுதான் சாஸ்வதம்னு ஆனா என பதறினார் வேரா. சொல்லுங்க வேரா. மற்றவர்களுக்கு இது சத்திய வாக்கு, மற்றவங்களுக்கு நீங்க சொல்றதை என்னால் முழுக்க புரிஞ்சிக்க முடியல. செல்வி கிளர்தன், சொல்லப்பட்ட மற்ற குற்றச்சாட்டுகள் அவையெல்லாம் உண்மை இல்லையா? ரோஜர்ஸ் குடும்பத்துக்கு மட்டும்தான் இது பொருந்துமா? மற்றவங்களுக்கு? நிறுத்திவிட்டார் வேரா. விளங்காமல் இருந்த அவரது சிந்தனையை ஒழுங்குபடுத்தி கொள்ள அவரால் முடியவில்லை. குழப்பமாய் முடிச்சிட்டிருந்த பிராண்டின் புருவங்கள் சரியாயின. இப்போ புரியுது எனக்கு என்றார் லாம்பர்ட். இருக்கார். 20க்கும் மேற்பட்ட மனுஷங்க இறக்கிறதுக்கு காரணமா இருந்தேன்னு அவரே ஒத்துகிறார். வேரா சொன்னார். அவங்க பழங்குடியினர், கருப்பர்கள், அதனாலேயே சாகட்டும்னு இதற்கு எமிலி, கருப்போ வெள்ளையோ அவங்களும் நம் சகோதரர்கள்தான் என்றார் கூர்மையார். வேரா நினைத்து கொண்டார். நம்முடைய கருப்பு சகோதரர்கள். ஓ, நான் இதற்கு சிரித்துவிடக்கூடும். கிறுக்கு பிடித்தவள் போல. ஓ, என்னால் கட்டுப்படுத்த முடியலையே. தான் ஆரம்பித்ததை சிந்தனையோடு தொடர்ந்த வண்ணமாய் இருந்தார் எம்லி. சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளில் சில இதுக்குன்னே உட்கார்ந்து யோசிச்சு சொன்னது போலவும் கேலி கூத்தாகவும் தான் இருந்தன. ஜட்ஜை எடுத்துக்கோமே. பொதுமக்களின் நலன் கருதி அவர் செய்த தூய்மையான கடமையை விமர்சிக்க வார்த்தைகள். ஸ்காட்லாந்து போலீஸிலிருந்து ஓய்வு பெற்ற அந்த இன்ஸ்பெக்டர். ஏன், உதாரணத்துக்கு என் கதையே எடுத்துப்போமே. அபத்தங்கள். கொஞ்சமாய் தாமதித்துவிட்டு தொடரானார். அப்போதிருந்த நிலைமையை கருதி தான் நேத்து ராத்திரி நான் எதுவுமே பேசாம இருந்தேன். ஆம்பளைங்களுக்கு முன்னால விவாதிக்க ஏற்ற சமாச்சாரம் கிடையாது அது. சிறு ஈடுபாடு தந்து கேட்டுக்கொண்டிருந்தார் வேரா. கிடையாது என கேட்க அமைதியாய் தொடர்ந்தார் எம்லி. அந்த டெய்லர் என் கூட தான் வேலையில் இருந்தா. டெய்லர்? பெட்ரிஸ் டெய்லர் அவ முழு பெயர். அவ சரியான பொண்ணு கிடையாது. ஆனால் இதை நான் கண்டுபிடிக்க ரொம்ப நாளானது. நான் ஏமாந்து போய் அவளோட நெருக்கமாக இருந்தேன். அவகிட்ட நல்ல குணாதிசயங்கள் இருந்துச்சு. படு சுத்தம். நான் சொல்லும் எதையும் ஏத்துப்பா. இவரால் எனக்கு ரொம்ப பொருத்தமான தோழின்னு அவளை நம்பினேன். ஆனா அத்தனையும் அப்பழுக்கற்ற வேஷம், கபட நாடகம். அவ ஒரு மறை கழன்ற பொண்ணு, எவ்வித தர்மங்களும் இல்லாதவர், கன்றாவி. அவ ஏதோ ஒரு தீவிர சங்கடத்துல இருக்கா என்னும் செய்தி மேலோட்டமா எனக்கு தெரியவே கொஞ்ச நாட்களானது. சொல்லிவிட்டு சற்று நிறுத்தி கொண்டார் எம்லி. அவருடைய மூக்கு அருவருப்பாய் முறுக்கி கொண்ட பின் தொடர்ந்தார். அது எனக்கு பேரதிர்ச்சியாய் அமைஞ்சுது. அவளை பெத்தவங்க மரியாதை மிகுந்த கிராமத்தவங்க, சிறந்த கட்டுப்பாடும் நாகரிகமும் நிறைஞ்சவங்க. அவளையும் பயங்கர கட்டுப்பாடோடு தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் இவ தான் சரியில்லை. பண்ணினதுக்கு அனுபவிக்கட்டும் அப்படின்னு அவங்க கடைசியில் சொன்னதில் எனக்கு அத்தனை திருப்தி தெரியுமா? செல்வி எம்லி பிராண்டையே உற்று பார்த்து கொண்டு வேரா கேட்டார். என்னதான் நடந்தது? ஒரு நிமிஷம் கூட என் கூரைக்கு கீழே தங்க அவளை நான் அனுமதிக்கல. எதுக்கு? நான் செஞ்சது பச்சாதாபமற்ற ஓர் அதர்மம்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. என்ன நடந்தது அவளுக்கு என்று கிசுகிசுப்பாய் விடாது கேட்டார் வேரா. அனைவராலும் ஒதுக்கப்பட்ட அந்த ஜந்து மனசாட்சிக்கு எதிராய் செஞ்ச ஒரு குற்றம் போதாதுன்னு இன்னும் கொடுமையான ஒரு பாவத்தை செஞ்சுது. அவ உயிரை அவளே எடுத்துக்கிட்டா. வேரா குரலில் வெளிவரவே இல்லை. கிளி அடித்த தினுசில் அவளை கொண்டுக்கிட்டாள்னா என்று கேட்டார். தற்கொலை? ஆமாம்.
அவளையே ஓடிப்போய் வேகமா ஓடும் ஆழமான நதிக்குள்ளே குதிச்சிட்டான். வேரா நடுநடுங்கினார். இப்போதும் அமைதியுமாய் மிருதுவாய் இருந்த எமிலியின் போக்கை கவனித்தபடி கேட்டார். அவ அப்படி பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே நீங்க எப்படி உணர்ந்தீங்க? நீங்க வருந்தல? உங்களை நீங்களே நொந்துக்கல? எமிலி தன்னை இன்னும் முன்னிறுத்தி நான் என்று கேட்டார். என்னை நானே நொந்துக்கிற அளவுக்கு இதில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களுடைய கடமை அது அவளை தூண்டிவிட்டிருந்தா? எமிலியின் குரல் கூர்மையாய் வந்தது. அவளே செஞ்சது, அவளோட முடிவு, அது அவளுடைய சொந்த பாவம். அவதான் கழுவணும், இல்லை கழுவ வைக்கணும். அதுதான் அவளை விரட்டியிருக்கணும். அவளும் மற்ற நாகரிக பெண்களைப் போல ஒழுக்கமாக வாழ்ந்திருந்தா இந்த எதுவுமே நடந்திருக்காது. வேராவை திரும்பி பார்த்தார் எமிலி. அவ்விழிகளில் சுய பச்சாபமோ இருப்பு கொள்ளாமையோ வருத்தமோ எதுவுமே துளியும் இருக்கவில்லை. அவ ஸ்திரமாய் மற்ற அனைவரையும் விட தானே ஒழுக்க சீலர் என்னும் அறிவிப்போடும் இருந்தன. அவருக்கு தெரிந்திருந்த நேர்மை, நல்லொழுக்கம் போன்ற எண்ணங்களால் வளையமிடப்பட்டு சிப்பாய்த்தீவு மலையின் உச்சியில் தலை நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கும் ஒரே மனிதராய் ஆனார் எமிலி பிராண்ட். இருப்பினும் இப்படி சராசரிக்கு ஒவ்வாது அந்த முதிர்கண்ணி நிகழ்ந்தவற்றை குரூரமாய் விளக்கிய போதும் வேராவின் கண்களுக்கு ஒரு கேலி பொருளாய் அவர் துளியும் தோன்றவில்லை. திடீரென்று அவர் கோரமாயிருக்கிறார் என்று மட்டும் நினைத்து கொண்டார். அகதா